வேலு பிரபாகர் சாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்கிறதுக்காக பேசுவோம் இல்லையா. பிரபாகர் சார் நம்ம உதாரணமாக என்ன சொல்வோம், இப்படித்தான் எங்கள் பெரியப்பாக்கு 3 தடவை பைபாஸ் நடந்திருக்குது, அவங்களுக்கு 2 தடவை நடந்திருக்குது, எல்லாம் ஜாலியாக இப்போ வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அவரை மனசை தேத்துறதுக்காக ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இப்போ பிரபாகர் சார் கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னா, சார் எனக்கு என்ன சார், நான் வந்த வேலை, நான் பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பியாச்சு சார், என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார், இனி என்ன சார் இருந்த என்ன போனான்னு சார், சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னாரு. ஆடிட்டேன் நான், என்னடா இந்த மனுஷன் சர்ஜரிக்கு போறாரா இல்லை வேற எங்கேயோ தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா, இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறது தான். அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமீர் கான் பிகேன்னு பண்ணது அந்த டீம்லேருந்து இவர்கிட்ட பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது. வேலு பிரபாகர் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர், நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்டெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபிடி ஆயிடுச்சு. நம்ம நினச்சதை சினிமாவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. அப்போது நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனலில் பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அது விவாத மேடையிலெல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம தோழர் மரிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேசுறதுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் நம்ம யூத்தாக நிறையா பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. அதனால் இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோஷியல் மீடியாவை நம்ம பலமாக கைப்பற்றி, ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அது கிடையாது. அந்த சோஷியல் மீடியா மூலமாக ஐயாவினுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். என்னுடைய முறையில் நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை. தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும். எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் தான் முடியும். அதனால் சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த பாதையை எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, அவர் என்னை விட 2 வயசு சின்னவர், வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா